வெல்கம் டு எஸ்கே தகவல். இந்த சேனல்ல பார்த்தீங்கன்னா டிஎன்எல்ஏ சம்மந்தமான எல்லா இன்ஃபர்மேஷனும் கொடுத்துருக்கோம். இது வரைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் உங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ வந்து உங்களுக்கு உடனுக்குடனே ரீச் ஆகும். சரிங்களா? சரி, வாங்க நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரவுண்ட் டூனுடைய டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் டென்டேட்டிவ் கன்ஃபர்மேஷன் வந்து நாளைக்கு வந்து உங்களுக்கு வந்து வரப்போகுது. ஸோ அதை பற்றி தான் ஒரு சில இன்ஃபர்மேஷன் வந்து கொடுக்க போகிறேன். சரிங்களா? சரி, ஓகே. இதில் பாருங்க, ஜென்ரல் கவுன்சிலிங் அந்த ஷெட்யூல பார்த்தீங்க அப்படின்னா அவங்க ரவுண்ட் டூ அப்படிங்கிறதுக்கு 27/7/2026 அன்னைக்கு வந்து டென்டேட்டிவ் அலாட்மெண்ட்டும் டென்டேட்டிவ் கன்ஃபர்மேஷன் 27/7/2026 சாயந்தரம் 5 மணிக்குள்ள வந்து நீங்க அந்த டென்டேட்டிவ் அலாட்மெண்ட்டுக்கு உண்டான கன்ஃபர்மேஷன் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஜென்ரல் கவுன்சிலிங் ஷெட்யூல் அப்படிங்கிறதுல கொடுத்துருக்காங்க. சரிங்களா? சரி, ஓகே. எப்படி வந்து நீங்க அந்த டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் வந்து பாக்குறது அப்படின்னு பாத்தீங்கன்னா, நாலு உங்களுடைய ஃபோன் நம்பர் பாஸ்வேர்ட் கொடுத்து லாகின் அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுடைய பேஜ் ஓப்பன் ஆகும். அதில் பார்த்தீங்கன்னா டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் டவுன்லோட் அப்படிங்கிற மாதிரி ஏதோ ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் பேர் போட்டிருக்கும், அப்ளிகேஷன் நம்பரு, உங்களுடைய இமெயில் ஐடி, அதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன காலேஜ் அலாட் ஆயிருக்கோ அந்த காலேஜோட கோட் நம்பர், காலேஜோட பேர், அந்த காலேஜில் என்ன டிபார்ட்மெண்ட் வந்து உங்கள் அலோகேட் ஆச்சு அப்படின்னு வந்திருக்கும். அதுக்கப்புறம் ஒரு 4 ஆப்ஷன் இருக்கும். அந்த 4 ஆப்ஷன் வந்து நல்லா பார்த்துக்கோங்க. ஐ எக்ஸப்ட் தி அலாட்டட் சாய்ஸ். நான் வந்து மேலே சொல்லியிருக்கிற காலேஜில் இருக்கிற டிபார்ட்மெண்ட்டுக்கு நான் வந்து ஓகே, நான் அந்த காலேஜில் போய் சேர்ந்துக்கிறேன் அப்படின்னு நீ அப்படின்னீங்க அப்படின்னா அதில் பக்கத்தில் அதுக்கு நேராக பார்த்தீங்கன்னா சூஸ் அப்படின்னு ஒரு பட்டன் கொடுத்துருப்பாங்க. அந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க. ப்ரெஸ் பண்ணீங்கன்னா நீங்கள் இந்த ஐ எக்ஸப்ட் த அலாட்டட் சாய்ஸ் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெசேஜ் வந்து இந்த மாதிரி உங்களுக்கு வரும். எக்ஸப்ட் த சாய்ஸ், ஆர் யூ ஷூர் டு எக்ஸப்ட் திஸ் சாய்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெசேஜ் வரும். ஓகே அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுடைய டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் வந்து கன்ஃபார்ம் ஆயிரும். இல்ல சார், நான் வந்து ரெண்டாவது ஆப்ஷன் வந்து ஐ எக்ஸப்ட் த அலாட்டட் சாய்ஸ் இஃப் எனி அப்வர்ட் மூவ்மெண்ட் பாசிபிளி கைண்ட்லி கன்சிடர். நீங்க ஒரு 5 காலேஜ் வந்து உங்க லிஸ்ட்ல போட்டிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு 4வது காலேஜ் வந்து அலாட் ஆயிருக்கு அப்படின்னா மேல இன்னும் 3 காலேஜ் இருக்கும். அந்த 3 காலேஜ்லயும் யாராவது சீட் வந்து வேணாம்னு சொல்லி சொல்றாங்க அப்படின்னா அப்போ வந்து எனக்கு அந்த காலேஜ்ல இருக்கிற சீட்டை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கேட்கிற மாதிரி இருந்தால் நீங்க ரெண்டாவது ஆப்ஷன் செலக்ட் பண்ணணும். ஸோ ரெண்டாவது ஆப்ஷன் பாத்தீங்கன்னா சூஸ் அப்படின்னு இருக்கும். சப்போஸ் ஒரு சிலருக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா அவங்க போட்ட காலேஜ் லிஸ்ட்லயே ஃபர்ஸ்ட் காலேஜ் அவங்களுக்கு கிடைச்சிருச்சு. அலாட்மெண்ட் டென்டேட்டிவ் அலாட்மெண்ட்ல அவங்க போட்ட சாய்ஸ் ஃபில்லிங்ல போட்ட காலேஜ் அவங்களுக்கு கிடைச்சிருச்சு அப்படின்னா இந்த ரெண்டாவது ஆப்ஷன் வந்து டிசேபிளா இருக்கும். அந்த சூஸ் அப்படிங்கிற பட்டனே ஒர்க் ஆகாது. சரிங்களா? சப்போஸ் அவங்களுக்கு காலேஜ் போட்டு சாய்ஸ் ஃபில்லிங்ல போட்ட காலேஜ் கிடைக்கல, அதுக்கு அடுத்ததுதான் கிடைச்சிருக்கு அப்படிங்கும்போது உங்களுக்கு ரெண்டாவது அந்த சூஸ் ரெண்டாவது ஆப்ஷன் வந்து உங்களுக்கு எனேபிளா இருக்கும். அப்போ வந்து நீங்க சப்போஸ் அப்வர்ட் கொடுக்கறதா இருந்தா நீங்க ரெண்டாவது ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கலாம். இல்ல சார், நான் வந்து இந்த ஏன்னா மொத்தமே 2 ரவுண்டு தான் கவுன்சிலிங்கே. ஸோ அந்த ரவுண்ட்ல இருந்து நான் வெளியில வந்துடுறேன், எனக்கு கவுன்சிலிங்கே வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வெளியே வரதா இருந்தாலும் குவைட் ஃப்ரம் த கவுன்சிலிங் கொடுத்து வெளியே வரலாம். ஆனது இந்த மூணாவது ஆப்ஷன் வந்து பாத்தீங்கன்னா நாளைக்கு உங்களுக்கு இருக்குமா இல்லையா அப்படிங்கிறது டவுட் தான். ஏன்னா அடுத்த ரவுண்டுங்கிறது கிடையாது. அடுத்தது பாத்தீங்கன்னா சப்ளிமெண்டரி கவுன்சிலிங் தான். சப்ளிமெண்டரி அப்ளிகேஷன் போட்டு அந்த சாய்ஸ் ஃபில்லிங் அந்த கவுன்சிலிங் நடக்க போகுது. சரிங்களா? அடுத்தது மொத்தமே 2 ரவுண்டு தான். சரிங்களா? சரி, ஓகே. அடுத்து பார்த்தீங்கன்னா நீங்க அந்த ஒன்று கன்ஃபார்ம் கொடுத்தாலும் சரி, எக்ஸப்ட் நீங்க கன்ஃபர்மேஷன் கொடுத்துருந்தீங்க அப்படின்னா, இல்ல அப்வர்ட் மூவ்மெண்ட் அப்படிங்கறத கொடுத்துருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் அந்த பேஜ் ஓப்பன் ஆகி இதுல வந்து பாத்தீங்கன்னா செலக்டட் சாய்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஐ எக்ஸப்ட் த அலாட்டட் சாய்ஸ் இஃப் எனி அப்வர்ட் மூவ்மெண்ட் பாசிபிள் கைண்ட்லி கன்சிடர். நான் வந்து ரெண்டாவது ஆப்ஷன் செலக்ட் பண்றதாக எடுத்துக்கோங்க. நான் ரெண்டாவது ஆப்ஷன் கொடுத்தேன்னா எனக்கு இந்த மாதிரி மெசேஜ் வந்து கைண்ட்லி வெயிட் ஃபார் ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட். அடுத்தது பாத்தீங்கன்னா ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் வரும்போது உங்களுக்கு பாத்தீங்கன்னா நீங்க ஃபர்ஸ்ட் ஆப்ஷனே கொடுத்துருந்தீங்கன்னா உங்களுக்கு என்ன டென்டேட்டிவ்ல வந்துச்சோ அதே காலேஜ் ப்ரொவிஷனல்ல வந்துடும். இல்ல நீங்க அப்போர்டு அப்படிங்கிற ரெண்டாவது ஆப்ஷன் செலக்ட் பண்ணிருந்தீங்க அப்படின்னா அப்போர்ட்ல உங்களுக்கு காலேஜ்ல அப்போர்டு மேல இருக்கிற நீங்க செலக்ட் பண்ண காலேஜ்ல மேல இருக்கிற காலேஜ்ல சீட் இருந்தால் உங்களுக்கு அந்த காலேஜோட பேர் போட்டு உங்களுக்கு ப்ரொவிஷனல்ல வந்துடும். சரிங்களா? ஸோ இதுதான் பாத்தீங்கன்னா டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் உண்டான டீடைல்ஸ். சரிங்களா? சரி, ஓகே. இதுல டவுட் இருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோடைய கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க. அது மட்டும் இல்லாம நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வேற எதை பத்தியான இன்ஃபர்மேஷன் வந்து தேவை. இப்ப பாத்தீங்கன்னா அடுத்து லேட்டர் என்ட்ரி கவுன்சிலிங் வந்து இன்னும் சப்ளிமெண்டரி கவுன்சிலிங் மட்டும் தான் இருக்கு, முடிய போகுது. ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இத இல்ல இந்த மாதிரி பாத்தீங்கன்னா வேற எந்த கவுன்சிலிங் பத்தி உங்களுக்கு டீட்டெயில் தேவைப்படுது அப்படிங்கிற மாதிரி வேணா இந்த வீடியோடைய கமெண்ட் செக்ஷன்ல கொடுத்தீங்க அப்படின்னா அதுக்குண்டான டீட்டெயில்ஸ் வந்து நாங்க கண்டிப்பா வந்து அடுத்தடுத்த இதுல வந்து உங்களுக்கு கண்டிப்பா கொடுக்குறோம். சரிங்களா? சரி, ஓகே. இந்த வீடியோவை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. அதே சமயத்தில் உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோ பத்தி சொல்லுங்க அல்லது ஃபார்வர்ட் பண்ணுங்க. சரிங்களா? சரி, ஓகே. நம்ம நெக்ஸ்ட் அடுத்த வீடியோ சந்திக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.